அன்புக்கு மாதிரியான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு அன்பா வம்பா, கம்யூனிட்டி வித்தவுட் கம்யூனியன், ஃபெலோஷிப் வித்தவுட் ஃபெலோஷிப். 1 யோவான் 4ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தரளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 13ஆம் அத்தியாயம் 35ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள்: நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். If you love one another, by this all men will know that you are my disciples. இன்றைய சபைகளிலே உபதேசத்திலே பெரிய ஆர்வம், ஊழியத்திலே பெரிய விறுவிறுப்பு, இதை பற்றி குறைவாக சொல்ல ஒன்றுமில்லை. ஆனால் இல்லாத ஒன்று, இருக்க வேண்டிய ஒன்று, அதுதான் அன்பு. அன்பு இல்லை, ஒருவேளை சொல்ல வேண்டுமானால் வம்புதான் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஐக்கியங்கள் என்று சொல்லுகிறோம், ஐக்கியம் இல்லை. கம்யூனிட்டிஸ் வித்தவுட் கம்யூனியன், ஃபெலோஷிப்ஸ் வித்தவுட் ஃபெலோஷிப். அன்புக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து தான். பேராசைக்காரரான யாக்கோபும் யோவானும் 2 பேரும், அவர்கள் ஒருவன் எனக்கு இடது பக்கம் உட்காரணும் வலது பக்கம் உட்காரணும் சொல்லி பெரிய ஆசை. பலமற்ற பேதுரு, தண்ணீரை போல தலைமையினவன், கொஞ்சம் கூட ஒரு நிலையா நிற்க முடியாது. பலமற்ற ஒரு பேதுரு. பணப்பித்தன் யூதாசு, பணம்னா எதையும் செய்வானவன். தாம் பிடிக்கப்பட்ட போது ஓடிவிட்ட சீடர்கள் அத்தனை பேரையும் அவர் தனக்கு சிநேகிதராக, நண்பராக கடைசி வரை அவர்களை நேசித்தார். அப்படியானால் எவரையாவது எக்காரணத்தை இட்டாவது நேசிக்காமல் இருக்க நமக்கு நியாயம் உண்டா? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் மற்றவர்களிடம் அன்பாயிருங்கள், அன்பு காட்டுங்கள் என்பதே இயேசுவின் கட்டளை. எதற்காக நாம் சபைகளாக கூடி வருகிறோம்? அன்புக்கும் நற்செயல்களுக்கும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தவே.
ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும் என்பதே ஆதி முதல் நாம் கேள்விப்பட்ட முதல் செய்தி. எனவே பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், பிறர் செய்த குற்றங்களை முயற்சி எடுத்து மறப்போம், பிறருடைய பலவீனங்களிலே அவர்களை தாங்குவோம், பிறருக்கு கனிவான ஒரு இதயத்தோடு உண்மையான ஒரு மனதோடு புத்தி சொல்லுவோம், அவர்கள் சோர்ந்திருக்கும் பொழுது அவர்களை நாம் ஊக்குவிப்போம், யாரும் எனக்கு இல்லையா என்று சொல்லுகிறவர்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்வோம், கடவுளுக்காக காரியங்களை செய்கிறவர்களை நாம் பாராட்டுவோம், ஒருவருக்காக ஒருவர் நாம் பிரார்த்திப்போம். தேவ பிள்ளைகளிடம் இவ்விதமான அன்பு மாயமற்றதாய் உண்மையாகவும் உத்தமமானதாயும் இருக்க வேண்டும். பாரபட்சம் கூடாது. மறுபடியும் நான் அழுத்தி சொல்லுகிறேன், சபைகளிலே பாரபட்சம் கூடாது. அது ஒரு பெரிய பாவம். செல்வந்தரோடு ஒட்டிக்கொள்ளுதல். கொஞ்சம் பணக்காரங்க, கல்ஃப் போயிட்டு வந்தவங்க, ஃபாரின் போயிட்டு வந்தவங்க, கொஞ்சம் வசதியானவங்கன்னா அவங்கள ஒட்டியே அவங்க பின்னாலே அலையிறது. இது விபச்சாரம், கொலை போன்ற பாவங்களைப் போலவே பாதகமானவை. அதை எப்படி பிரதர் நீங்க அப்படி சொல்றீங்க? யாக்கோபு 2ஆம் அத்தியாயம் முதல் 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதில் குறிப்பாக 9, 10, 11 வாசிக்கிறேன். நம்மை திடுக்கிட செய்யும். பாரபட்சம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால், அதாவது பணக்காரன், ஏழை, வசதி உள்ளவன், வசதி இல்லாதவன், செல்வாக்கு உள்ளவன், சாதாரண மனிதன், இப்படி என்று சொல்லி நீங்கள் சபையிலே பாரபட்சம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினாலே தீர்க்கப்படுவீர்கள். எப்படி எனில், அதுக்கு விளக்கம் கொடுக்கிறான். அது ஏன் அவ்வளவு பெரிய பாவம் சொல்றான்? எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றமுள்ளவனாய் இருப்பான். அதற்கு எடுத்துக்காட்டு, ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆகையால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்து கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனானாய். அதே விதமாக விபச்சாரமும் செய்யாமல் கொலையும் செய்யாமல் நீ பாரபட்சம் காட்டிக் கொண்டிருந்தால் நீயும் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பெரிய குற்றவாளி. பாரபட்சம் என்பது கடவுளிடம் இல்லாத ஒரு காரியம். There is no partiality with God. God has got no respect for persons. அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நாமும் கூட பணக்காரன், ஏழை, பெரியவன், உயர்ந்தவன், செல்வாக்குள்ளவன், சாதாரணவன் என்று சொல்லி நமக்குள்ளே பிரிவினைகளை காட்டினால் ஆண்டவர் அதை வெறுக்கிறார். இந்திய திருச்சபையிலே உள்ள இன்னொரு சாபம் என்ன தெரியுமா? சாதி பிரிவினை. நூற்றாண்டெல்லாம் கொண்டாடுகிறோம். எங்கள் திருச்சபை ஆரம்பித்து, எங்களுடைய ஆலயம் ஆரம்பித்து 100 2 நூற்றாண்டெல்லாம் கொண்டாடி பெருமை அடித்துக் கொள்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சபைகளில் தான், அநேக சபைகளில் நான் துக்கமாக நான் அதை கண்டிருக்கிறேன், சாதி உணர்வு தலைவிரித்தாடுகிறது. சாதி பிசாசு. இதை குறித்து பிரசங்கிகளும் பேசாமல் வாயை ஒட்டி வைத்திருக்கிறார்கள். ஏனோ கிறிஸ்துவுக்குள் நாம் யாவரும் ஒன்றாயிருக்கிறோம் அல்லவா? யூதரும் புறவினத்தாரும் தென்துருவம் வடதுருவம் போல, அவர்களுக்கு இடையில எந்த சம்மந்தமும் கிடையாது. யூதன் ஒரு சமாரியனையோ ஒரு புறவினத்தாரையோ நாய் என்று சொல்லுவான். அப்படிப்பட்டவர்களை கூட சிலுவையினாலே நடுவிலே இருக்கிற பகைச்சுவரை தகர்த்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். யூதனும் யூதன் அல்லாதவனும் திருச்சபைக்குள் ஒன்று போல் வர முடியுமானால் என்ன நாடாரு, பிள்ளைமாரு, இதெல்லாம் என்ன பேச்சு? எஸ்சி, எஸ்டி, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம், புது படைப்பாக இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான சத்தியம். இன்னும் சில விசுவாசிகள் என்ன தெரியுமா? ஆவிக்குரியவர்களை மட்டும், ரொம்ப ஹோலி பரிசுத்தமா இருக்கிறவர்களை மட்டும் தான், ஐயோ பிரதர் சிஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியா? ஆன்மீக நாட்டம் கொண்ட மரியாளை மட்டுமல்ல, வீட்டலுவல்களுக்காக கவலைப்பட்ட மார்த்தாளையும் நேசித்தாள். மரியாளையும் மார்த்தாளையும். அவருடைய இருதயங்களிலே என்ன இருக்கிறது நமக்கு சொல்ல முடியாது. அவர்கள் வெளியே நடக்கிற நடை, செய்கிற வேலைகளை வைத்து நாம் யாரையும் கணக்கு போட முடியாது. தவறும் சகோதரரை நாம் மிகவும் கரிசனையோடு நாம் தூக்கிவிட வேண்டும். நாமும் சோதிக்கப்பட்டு விடக்கூடாது. திரும்பி வரும் பின்மாற்றக்காரருக்கு உட்கார்ந்து கணக்கு கேட்க கூடாது. என் மகன் மரித்தான், வந்து விட்டான், வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம சந்தோஷப்படுவோம், நடனமாடுவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட தந்தை உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். பலமற்றோரை, அவர்களுடைய மன ஐயங்களை குற்றமாக நாம் கணிக்க கூடாது. அவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும்.
பாசத்துடன் யாவரையும் அணைக்க வேண்டும். பரிசுத்தம் முக்கியம், ஆனால் பாசம் வேண்டும். இன்னைக்கு சபைகளிலே ஆரவாரம் இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது. பட் இல்லாத என்ன தெரியுமா? இந்த ஆசாபாசம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட உடனே ஏன் தான் ஆசாபாசம் எல்லாம் போய்விடுகிறதோ? திருச்சபைகளுக்குள்ளே ஆசாபாசம் வேண்டும். அப்பொழுதுதான் இருக்கிறவர்கள் திடப்படுவார்கள், இல்லாதவர்கள் உள்ளே வருவார்கள். தேவையில் இருக்கிற சகோதரருக்கு பொருள் உதவி செய்வதே நடைமுறை அன்பு. உன் சகோதரனுக்கு வஸ்திரம் இல்லை என்றால் நீ போய் நல்லா எப்படியாவது நீ தூங்கு, நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுறேன், நல்ல ஓமாரு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் அனுப்புறது புரியும் இல்லை. 2 ஷர்ட் இருந்தா ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்து அனுப்பணும். 2 பிளாங்கெட் இருந்தா ஒரு பிளாங்கெட்டை கொடுக்கணும். இதுதான் உண்மையான ஒரு ஐக்கியம். இன்னும் சில சகோதரர்கள் என்று சொன்ன உடனே தங்கள் சபையினரை மட்டும், தங்களுடைய சபை பிரிவினரை மாத்திரம்தான் அவர்கள் நம்ம பிரதர், நம்ம சிஸ்டர் என்று சொல்லுவார்கள். பிற சபைகளை சேர்ந்தவர்களும் ஒரே பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான், அவர்களும் நம்முடைய சகோதரிகள் தான். விண்ணுலகில் அவர்களோடு நாம் கைகோர்த்து நிற்க போகிறோமே, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நித்தியமாக இருக்க போகிறோம். எனவே உள்ளூரில் உள்ள பிற சபைகளில் உள்ள பரிசுத்தவான்கள் சகோதர சகோதரிகளோடு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு ஒத்துழைப்பு கொடுங்கள். பிரிந்த வாழ்வு என்ற பெயரில் ஒதுங்கி வாழுதல் தவறு. In the name of separation, don't practice seclusion. தனித்து நிற்பது கேடு. ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு உப்பாகவும், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும், மலை மீதுள்ள ஒரு நகரமாகவும் நம் இருக்கும்படி நம்ம அழைத்திருக்கிறார். நம்முடைய உப்பு சாரமற்று போகக்கூடாது, நம்முடைய வெளிச்சம் மங்கி போகக்கூடாது, மலை மீதுள்ள நகர் இடிந்து போய்விடக்கூடாது. மற்றவர்களுக்கு நாம் தான் வழிகாட்டி, நாம் தான் அவர்களை நடத்தி சென்று இதுவல்லவோ சபை, இப்படியல்லவோ சமுதாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தலை நிமிர்ந்து எல்லாருக்கும் சவால் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர அன்பிற்குள்ளே கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால், பேர்ட்ஜி குத்துனதுனால இல்ல, வெள்ளச்சட்டை போட்டதுனால இல்ல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என் சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார். There will be a world impact. அதை திரும்ப செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபைகளிலே எவ்வளவு பிரிவினைகள் உடைந்து 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 பெருகுவதற்கு பதிலாக வகுத்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. சாதி பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள், அந்தஸ்தின் அடிப்படையிலே ஒருவரை ஒருவர் பாரபட்சமாய் நடத்துவது, பணக்காரர் ஏழை என்ற எண்ணங்கள், படித்தவர்கள் படியாதவர்கள் என்கிற அபிதமான பாரபட்சம், ஆண்டவரை இவை எல்லாவற்றையும் மூட்டை கட்டி அடியோடு எங்கள் சபைகளை விட்டு அகற்றிவிடும் ஆண்டவரை. திருச்சபைக்குள்ளே ஆதி நாட்களே காணப்பட்ட அன்பின் பெருக்கு வெள்ளமாய் ஓடட்டும் ஆண்டவரை. இதனால் எங்கள் சுற்றி உள்ள சமுதாயங்கள் இவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.